நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல எக்ஸல் 100 ஐடெச். இந்த வண்டி பார்த்தீங்களா 2024 லாஸ்ட்டு TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ் வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 95% இருக்கு. சைட் டயரில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு கூட இந்த மடங்கில் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்க, அதில் இருக்க அந்த ரப்பர் கூட பிக்கல ஒரிஜினாலிட்டியாக அப்படியே புதுசாக இருக்குது. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட என்ன சொல்கிறது, ஹெட்லைட் டூம்லாம் பாருங்கள். கீழே போட்டோம்னா பெரும்பாலும் ஃபஸ்ட்டு தெரியுது அந்த ஹெட்லைட் டூமாக தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பம்பர்லாம் பாருங்கள், சைடில் எஜ்ஜு கூட தேவையில்லை, அப்படியே புதுசாக இருக்குது. கீழே கூட போடாமல் வண்டி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த கம்பெனியில் 2 மிரர் மாட்டிருக்காங்க. அந்த மிரர் கொண்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. டேங்கெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அதில் ஒட்டியிருக்க அந்த E20 ஸ்டிக்கர் முதல் கொண்டு அப்படியே இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஃபுட்மேட்டும் பாருங்கள், யூட்டிலிட்டி பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ஏதாவது சிலிண்டர் எதுவும் தூக்கி வச்சு போனால் கூட வீட்டில் அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க சர்வீஸ்க்காக விட்டு அந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் அதில் இருக்குது. சைடு டோருமே பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. கால் வச்சுட்டு போனது, உரசினது, ஏதாவது பெயிண்ட் போனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யூட்டிலிட்டி பாக்ஸுமே தெளிவாக இருக்குது. சேக்கப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே பெயிண்ட் போனதோ செஞ்சது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பக்காவா. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களாக்க சீட் கவர்லாம் பார்த்தீங்களா நல்லா குஷன் வச்ச மனைக்கு சீட் கவர் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர் மர்க்காடு ஃப்ளாப் மொதல் கொண்டு பாருங்க, எதாவது வேர்ஸில் எடுத்து இடிக்கிறோம் வச்சுக்கணும் இடிச்சிட்டோம்னா கூட கிழிஞ்சு போகும். அந்த மாதிரி எதுவுமே ஆகலை, அருமையாக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷனுமே பாருங்க நீங்களே வரும். புது டயரு கம்பெனியில் வந்து மனைக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அழகாக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே குறையுமே இல்லை. வண்டியில் சூப்பராக இருக்குது. கேரியர்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஏதாவது லோடு வச்சு அடிச்சோம்னா அது பூரா பெயிண்ட் போயிடும். அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஒரிஜினாலிட்டியாக கம்பெனியில் என்ன வந்துச்சோ அப்படியே இருக்குது. ரைட் சைடு ஒருமே பாருங்கள், எதுவுமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. பக்காவாக வச்சு ஓட்டியிருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்களா 2312 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. அந்த 2312 கிலோமீட்டர் ஓடினதுக்காக அந்த வண்டியோட கண்டிஷனு பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், அதோட மேனியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் பெரும்பாலும் வயசானவங்க, என்னால் வெயிட் தாங்க முடியாது, சின்ன வண்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் பார்த்தோம்னாக்கும் வண்டியில் ஓரளவுக்காவது சின்ன வண்டி எல்லாம் மைலேஜ் கிடைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க. இப்போ ஸ்கூட்டி இப்போ இந்த மாதிரி சின்ன வண்டி இருக்குது. அந்த மாதிரி வண்டி எடுத்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35-40 தான் மைலேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டி ஓரளவுக்கு 55-60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வண்டியை விரும்புகிறாங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா ஈஸியாகவும் இருக்குது. கீழே போட்டாலும் பெருசாக ஒன்றும் செலவு வராது இந்த வண்டிக்கு. அதே வேறு ஏதாவது ஸ்கூட்டி இப்போ இந்த மாதிரி கிலோ எடுத்துமாக்கும் கீழே போட்டோம்னா நிறையா செலவு வந்துடும். அதனால் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி வண்டியை விரும்புகிறாங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், ஓட்டி பழகிறவங்களா இருக்கட்டும், லோடு அடிக்கிறவங்க பெரும்பாலும் இதை வாங்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா மைலேஜும் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு நிலைமைக்கு லோடு அடிக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான வண்டின்னு சொன்னோம்னா அது எக்ஸல் 100 தான். வேறு எதுவும் இப்போதைக்கு நம்ம ஊரில் கிடையாது. லோடு அடிக்கிற வண்டி இல்லை, பெஸ்ட்டான வண்டி. அதனால் இந்த வண்டி ஓரளவுக்கு நல்ல வண்டி சொல்ல போனோம்னா. அது இல்லாமல் இந்த நல்ல வண்டியிலையுமே கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான வண்டி, புது வண்டி வாங்கணும், நான் கம்பெனியில் போய் புது வண்டி வாங்கலாம்னு எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து நம்மகிட்ட ஒரு 20-22,000 நெருக்கி 23,000 நெருக்கி குறைச்சி கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தோம்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதுக்கு இந்த 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்க 58,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். இதில் ஏதாவது போலீஸ் பெண் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். வாங்க, நேரில் வாங்க, பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.